நம்மள நம்பி யாரோ ஒருத்தர் ஒரு பிரச்சனைகளையோ, கஷ்டங்களையோ யார்ட்ட கூட சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா உங்கள செலக்ட் பண்ணி சொல்றாங்க அப்டின்னா, அவங்க உங்க மேல வச்சிருக்க நம்பிக்கை தாங்க. இன்னொன்னு, அவங்களுடைய கஷ்டத்த யார்ட்டயாவது சொல்லும் பொழுது, அவங்களுடைய ஒரு பாரம் குறையும் இல்லைங்களா? அப்ப அந்த 2 காரணம் தான் அவங்க உங்கட்ட சொல்றாங்க இல்லைங்களா? அப்ப நாம 2 ஃபாலோ பண்ணணுங்க. என்னன்னா, யாரோ ஒருத்தங்க நம்மள்ட்ட ஒரு பிரச்சனைகள சொல்லும் பொழுது, அத நாம காது குடுத்து நம்ம கேட்டோம்னாலே போதும். அவங்க பிரச்சனைகளுக்கு நம்மளால எந்த சொல்யூஷனும் குடுக்க முடியல, செய்ய செய்ய கூட தேவையில்ல. நீங்க காது குடுத்து கேட்டீங்கனாலே, அவங்களுடைய பாரங்கள்லாம் குறையுங்க. நீங்க எதையாவது திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்காம, கொஞ்ச நேரம் அமைதியா அவங்க புலம்பி தீர்க்கிற வரைக்கும், நீங்க கொஞ்சம் காது மட்டும் குடுத்து கேட்டுட்டுருங்க. அப்புறம் உங்களால எதுவுமே சொல்ல முடியாட்டினாலும் பரவால்ல. இதுவும் கடந்து போகும். கவலைப்படாதீங்க. அப்படிங்கிற நான் இருக்கிறேன். இத மாரி சின்ன சின்ன வேர்ட்ஸ் மட்டும் சொல்லுங்க. பெரிய பாராகிராஃபா அவங்க பேசுறத தாண்டி நீங்க பேசாதீங்க. அது ஒண்ணு. இன்னொன்னு, அவங்க சொல்லி முடிச்சுட்டு போன பிறகு, நீங்க அத வேற யார்ட்டயாவோ, இல்லையே மத்தவங்கள்ட்டயோ இவங்கள பத்தி தவறாவோ, இல்ல பாசிட்டிவா கூட யார்ட்டயுமே நீங்க சொல்லாம இருக்கிறது தாங்க நல்லது. ஏன்னா, அவங்க உங்கள நம்பி சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்ப ஒருத்தருடைய பிரச்சனைகளுக்கு, அவங்களுடைய கவலைகளுக்கு நாமளால தீர்வு எதுவும் குடுக்க முடியல அப்படின்னாலும், ஒரு ஆதரவு கை கொடுக்கலாங்க. அது பெரிய உதவி செஞ்சதுக்கு சமம் அப்படிங்கிறது தாங்க உண்மை. நன்றி.